ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு அதிகார வட்டம் தான் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்கிறது. அதே போன்றுதான் அமெரிக்காவினுடைய அதிகார வட்டம். நடுவுல நின்று செயல்பட போறது பாகிஸ்தானுடைய பிரதமர், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி, பாகிஸ்தானுடைய அதிகாரிகள். பாகிஸ்தான் தான் நடுவர்களாக இருந்து இதை முன்னெடுக்க போகுது. ஈரான் தான் முன்னாடி நிக்குது, நாங்கெல்லாம் தோத்துட்டோம்னு சொல்லி எழுதுறீங்களே, இது நல்ல முறைதானா, இப்படியெல்லாம் எழுதலாமா என்று சொல்லி கண்டிக்கக்கூடியவர், உண்மையிலேயே அவங்க தோத்துக்கிட்டு இருக்கிறவங்களை நீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஊடகங்களை கடுமையாக சாடுவது மட்டுமல்லாமல், மிரட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு மிரண்டு போய் சமாதானம் பேச வந்துட்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது அமெரிக்கர்களே தற்போது அமெரிக்க அதிபரை காமெடியனாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த பேச்சுவார்த்தை எப்ப ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க போது, இது ஜெயிப்பதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு முன்னுரிமை இல்லை, அமெரிக்காவுக்கே முன்னுரிமை. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், நாட் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறும். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால மாபெரும் யுத்தம், ஒரு மாபெரும் அழிவு தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய சூழல், இன்றோடு 183வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நாளில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சமாதான பேச்சுவார்த்தை தற்போது பாகிஸ்தானிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இரு தரப்புமே நேருக்கு நேர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானோடு 12 நாட்கள் சண்டையிட்டிருந்தன. அந்த நேரத்திலையும் இதே மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகும் இன்னொரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஓமான்ல ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு, இந்த 2 பேச்சுவார்த்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரானுடைய அதிகாரிகளும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை அதிகாரிகளும் நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் சந்தித்து பேசிய ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. ஒரே பீடினுக்குள்ள இருப்பாங்க, 2 தரப்பும் 2 ரூம்ல இருப்பாங்க, 2 ஆள்ல இருந்துக்குவாங்க. நடுவுல யாரு பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்களோ, ஓமான் நடத்துறாங்கன்னா ஓமான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரான் சொல்றதை கேட்டுக்கிட்டு போய் நேரடியாக அமெரிக்காவினுடைய குழுவிடத்துல சொல்லுவாங்க, அமெரிக்கா சொல்றதை கேட்டுக்கிட்டு போய் ஈரானுடைய குழுவிடத்துல சொல்லுவாங்க. இதற்கு மறைமுக பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் 2 பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடைபெற்றது. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில அப்படியான மறைமுக பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்தித்து பேச இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையில் அவர்களுடைய மிக முக்கியமான கடந்த கால பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் குஷ்னர், அதே போன்று ஸ்டீவ் விட்காஃப் ஆகியவர்கள் இந்த குழுவோடு சேர்ந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறார். அதே நேரம் ஈரான் சார்பாக ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஹலீபாப் அவர்களும், அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்களும் பங்கேற்கிறார்கள். அவரோடு அவருடைய குழுவும் பங்கேற்கிறது. ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு அதிகார வட்டம் தான் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்கிறது. அதே போன்றுதான் அமெரிக்காவினுடைய அதிகார வட்டம். நடுவுல நின்று செயல்பட போறது பாகிஸ்தானுடைய பிரதமர், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி, பாகிஸ்தானுடைய அதிகாரிகள். பாகிஸ்தான் தான் நடுவர்களாக இருந்து இதை முன்னெடுக்க போகுது. இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில, ஈரான்ல புரட்சி ஒன்று வெடித்து 1979ஆம் ஆண்டு அமெரிக்கா வெளியேற்றப்பட்டு முழுவதுமாக ஆயத்துல்லா அலி ஹொமைனி அவர்கள் இருக்கிற காலத்தில் இது நடைபெற்றது. அன்றைக்கு நடந்த அந்த புரட்சிக்கு பிறகு ஈரானும் அமெரிக்காவும் நேருக்கு நேராக சந்தித்து பேசுகிற மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை கருதப்படுகிறது. 2018 உடைத்த கடந்த கால ஒப்பந்தம், அதாவது அணு தொடர்பான ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடைச்சார். அந்த ஒப்பந்தம் 2015 கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் கூட இவ்வளவு முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக சர்வதேச மட்டத்தில் பார்க்கப்படுவதில்லை. இப்படியான ஒரு ஒப்பந்தம் தான் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக நடைபெற இருக்கிறது. எனவே பாகிஸ்தான் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தாண்டி இந்த பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய இடம் என்பது 15 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு மாபெரும் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு ஹோட்டல் வளாகம்.
வளாகம். அந்த ஹோட்டல் வளாகத்தில் பத்திரிகையாளர்களுக்கென்று தனிப்பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கு இருப்பதற்கு அவர்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான சர்வதேச பத்திரிகையாளர்கள் பாகிஸ்தானை வந்து அடைந்திருக்கிற அதே நேரத்தில் அந்த பத்திரிகையாளர்கள் இருக்கிற இடத்திற்கும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிற இடத்திற்கும் இடையில சரியாக 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர் தொலைவு இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் இருக்கிற இடமும் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இடமும் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. அப்படியான ஒரு இடத்துல தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற போகிறது. பேச்சுவார்த்தை தற்போது ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இது தொடர்பாக மேலதிக பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய முகமது ஹலீபாப் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து, எங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு தான் போவோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த பரபரப்பான நிலை எட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு அந்தாண்டாண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வளம மாதிரி இந்த குட்டையை குழப்புற கேஸை பண்ணுவார்ல, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருக்கு என்ன பண்றாருன்னு அவருக்கும் தெரியாது, செஞ்சதுக்கு பிறகு எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா அவர் உடனே ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தாரு. அந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டா, ஈரான் ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னாரு. இதை எப்ப சொல்லணும்னா யுத்தம் நடந்துகிட்டு இருந்தா சொல்லணும். யுத்தம் இப்ப கிடையாது. இப்ப 3 நாட்களாக சமாதான நிலை நீடிக்கிறது, தற்காலிக சமாதான நிலை நீடிக்கிறது. 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா ஈரான் தோத்து கொண்டு இருக்கிறது. சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தா தானே தோக்க முடியும். சண்டையே இல்லை, நீயும் ஜமாத்துக்கு கூப்பிட்டு இருக்கிற, அவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் தோற்று கொண்டிருப்பார்கள் என்கிற செய்திகளை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா இது வீம்பாக அவர் என்ன அவர் மென்டலி பிரச்சனையாங்கிறது தெரியல. அதை பத்திரிகையாளர்களும் கேட்கறாங்க, உங்களுக்கு மென்டலி ஏதாவது பிரச்சனையான்னு. அந்த அளவுக்கு அவருடைய நடத்தைகள் இருக்கக்கூடிய சூழல்ல தான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஊடகங்களுக்கு கடுமையா திட்டுறாரு. அமெரிக்காவுடைய ஊடகங்களுக்கு ஏன் திட்டுறாருன்னு கேட்டா, ஈரான் ஜெயிக்கிறது, ஈரான் மேலோங்கி கொண்டிருக்கிறது, ஈரான் வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்க பத்திரிகைகள், அவருக்கு அதான் பிரச்சனை. அமெரிக்காவினுடைய ஊடகங்களை ஈரான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறான். அதனால அவருக்கு அதை சகிக்க முடியாம என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க ஈரான் ஜெயிக்குது, ஈரான் ஜெயிச்சிருச்சு, ஈரான் தான் முன்னாடி நிக்குது, நாங்கெல்லாம் தோத்துட்டோம்னு சொல்லி எழுதுறீங்களே, இது நல்ல முறை தானா? இப்படியெல்லாம் எழுதலாமா என்று சொல்லி கண்டிக்கக்கூடியவர், உண்மையிலேயே அவங்க தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தோத்துக்கிட்டு இருக்கிறவங்களை நீங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஊடகங்களை கடுமையாக சாடுவது மட்டுமல்லாமல், அதுவும் சாதாரண தோல்வியா ஈரான் தோத்து கொண்டிருக்கிறது, மாபெரும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியுங்கிறார். அனைவருக்கும் தெரிஞ்சா அமெரிக்காட மீடியா ஏன்யா உட்கார்ந்துக்கிட்டு ஈரான் ஜெயிக்குதுன்னு சொல்ல போறான்? அனைவருக்கும் தெரிந்தது, அமெரிக்காவினுடைய மீடியாக்களுக்கு தெரியலையா? வளமையில கம்பி கட்டுகிற கதைகளையும் பச்சை பொய்களையும் அவிழ்த்து விடுகிற வேலையை யாரு பண்ணுவா? அமெரிக்காட ஊடகம் தானே. அந்த ஊடகங்களே ஈரான் ஜெயிச்சிருச்சு என்று சொல்லும் போதுதான் அமெரிக்க அதிபருக்கு தாங்க முடியாம என்ன பண்றாருன்னு கேட்டா, நீங்க உட்கார்ந்து இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா அவங்க கடுமையாக தோற்று கொண்டிருக்கிறார்கள், தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஈரான்கிட்ட இப்பொழுது கடற்படை கிடையாது, விமானப்படை கிடையாது, விமான எதிர்ப்பு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தை அவங்க வந்தது எதுக்குன்னு கேட்டா, இந்த பேச்சுவார்த்தை அதாவது யுத்த நிறுத்தம் என்று அறிவிக்கப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட F-15 வகையான விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். உலகத்திலேயே சுட்டு வீழ்த்த முடியாது என்று அமெரிக்காவால் மார்தட்டி கொண்டு தெரிந்த F-35 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். F-18 வெளுத்து இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய மாபெரும் விமானம் தாங்கி கப்பல் ரிட்டர்ன் போயிருச்சு, எனக்கு சண்டை பிடிக்க முடியல, ஏன்னா அவ்வளவு அடி வாங்கிட்டோம் என்று சொல்லி கப்பலை ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. இப்படி பல தோல்விகளை சந்தித்து விட்டு இப்ப வந்து திருப்பி எழுதுறாரு என்னன்னு கேட்டா, ஈரானுடைய கடற்படை மொத்தமாக அழிக்கப்பட்டுடுச்சு. கடற்படை அழிக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னா ஹொர்முஸ் திறந்துடலாமே, ஹொர்முஸை பத்தி ஏன் பேச்சுவார்த்தை நடத்தணும்? ஈரானோட ஜெயிச்சுட்டேன்னு சொன்னாலே இப்ப சமாதான பேச்சுவார்த்தையே தேவையில்லைங்கிறத நாங்க சாதாரண யாருவே. அப்படி இருக்கும்போது ஈரானோடு ஜெயிச்சிட்டோம்ங்கிறாரு, கடற்படையை அழிச்சிட்டோம்ங்கிறாரு. கடற்படையை அழிச்சிருந்தா ஹொர்முஸ் இப்ப திறந்திருக்குமே, ஹொர்முஸை திறக்க முடியலையே, வாங்கடா பேச்சுவார்த்தை நடத்தி அதை திறத்துக்கோம்னு கூப்பிடுறாரு. ஆனா கடற்படையை அழிச்சிட்டோம்ங்கிறாரு. விமானப்படையே ஈரானுக்கு கிடையாதுங்கிறாரு. விமானப்படை இல்லைன்னா இவ்வளவு ட்ரோனை ஏவிக்கிட்டே இருப்பானா? அதை யோசிக்க வேணாமா? எத்தனை ட்ரோன் ஏவி இருக்கிறான், எத்தனை இடத்துக்கு அடிச்சிருக்கிறான். அப்ப விமானப்படையே இல்லை அப்படிங்கிறாரு. அதை தாண்டி விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் இல்லை அப்படிங்கிறாரு. விமான எதிர்ப்பு ஏவுகணை இல்லாம தான் F-35 இருந்து F-15 வரைக்கும் எல்லா விமானங்களையும் சுட்டு சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருந்தானா? குருவி சுடுற மாதிரி சுட்டுக்கிட்டு இருந்தானா?
அப்ப கடைசி நிமிடம் வரைக்கும் அவர்கள் தாக்குதல் நடத்திவிட்டு சமாதான பேச்சுவார்த்தைங்கிறதுனால ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு காலையில் ஈரான் வெளியிட்ட அறிவிப்புல கூட IRGC என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களுடைய விரல்கள் டிகர்ல இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த துப்பாக்கி முனையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க கொஞ்சமாவது சரிக்கினீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஹொர்முஸை திறக்கிறத நினைச்சும் பார்க்க முடியாது உங்களுக்கு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். மிரட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு மிரண்டு போய் சமாதானம் பேச வந்துட்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது அமெரிக்கர்களே தற்போது அமெரிக்க அதிபரை காமெடியனாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் முக்கியமாக அவர்களுடைய நீண்ட கால தலைவர்கள் இப்போது யாருமே உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட். அவங்க உயிரோடு இல்லை, ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டுட்டாரு, அலிலா அலிஜானி கொல்லப்பட்டுட்டாரு, அவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்க தான், அது உலகத்துல யாருமே மறுக்கலையே. ஆனா தலைவர்கள் கொல்லப்பட்டும் ஆட்சி கவிழலையே, தலைவர்கள் கொல்லப்பட்டும் ஈரான் தோக்கலையே, தலைவர்கள் கொல்லப்பட்டும் இன்னும் கெத்தா நின்று சண்டை பிடிப்பேன்னு நினைக்கிட்டு இருக்கிறானே. நீங்க லெபனான்ல யுத்தத்தை நிறுத்தலைன்னு சொன்னா சமாதானமே வரமாட்டோம் நின்னானே. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? இது எல்லாம் சொல்லி போட்டு கிண்டலாக என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவ்வளவையும் வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் கிண்டலாக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லாஹுவையே கேவலப்படுத்துவதற்கு முனைகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த அமெரிக்க அதிபருக்கு வால் பிடிக்கக்கூடிய, அமெரிக்காவுக்கு முழுக்க முழுக்க ஜால்ரா அடிக்கக்கூடியவர்கள் தான் இனிமேல் இதை பற்றி யோசிக்க கடமைப்பட்டிருக்க. அவங்களுடைய ஈமான பத்தி அவங்க யோசிக்கிறேன். அல்லாஹ்வையே கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வையே அசிங்கப்படுத்துறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பண்ணக்கூடியவனுக்கு பக்கபலமா நின்றுக்கிட்டு ஈரான் தோத்து நாசமானாலும் பரவாயில்லை, ஈரானை கேடுகட்டு போனாலும் பரவாயில்லை, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஜெயிச்சிடணும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளோட தான் நம்ம நிற்கணும், இந்த மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹுவையே எவ்வளவு இழிவுபடுத்தி அவன் பேசக்கூடிய நிலையில இன்றைக்கு இதற்கு பதிலடியை உடனடியாக ஈரானும் கொடுத்திருக்கிறது. பேச்சுவார்த்தை நடக்குது, அது வேற விஷயம், பதிலடியையும் கொடுத்திருக்கிறாங்க. மேலதிகமாக அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பதிலடியில் ஒரு முக்கியமானது என்னன்னா, அமெரிக்க அதிபர் பேசும்போது எழுதும்போது ஒரு செய்தியை சொல்றாரு. இப்போ ஹொர்முஸ் ஜலசந்தி இருக்குதா இல்லையா, அந்த ஹொர்முஸ் நீர்ப்பரப்புல அமெரிக்காவினுடைய ஒரு நேவி கப்பல் போயிருக்குது, அங்க இருக்கக்கூடிய ஈரான் வச்சிருக்கக்கூடிய கன்னி வெடிகளை எல்லாம் அகற்றுவதற்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு. பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கப்படலை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதுக்குள்ள நாங்க கன்னி வெடி அகற்ற போகிறோம், நீ உள்ள நுழைஞ்சிருந்தா இவ்வளவுக்கும் என்ன நடந்திருக்கும்? பேச்சுவார்த்தை நடக்குமா? சாம்பல் பண்ணிருப்பானுங்களா இல்லையா? அதுக்குள்ள என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய நேவி கப்பல் ஒன்று பயணித்தது. அப்ப உடனே முதல் தடவையாக ஒரு நேவி கப்பல் ஹொர்முஸில் போய் இருக்கிறது அமெரிக்காவினுடைய என்றெல்லாம் செய்தி போட்டாங்க. ஈரான் தெளிவாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, எந்த கப்பலும் போகல, பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிருந்தா சாம்பலை தான் நீங்க அள்ளிட்டு போயிருக்கணும், எந்த கப்பலுமே ஹொர்முஸ் வழியாக போகல, அது பச்சை பொய்ன்னு சொல்லி மிக தெளிவாக ஈரானுடைய அரசு ஊடகமே அந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. ஹொர்முஸ் முழுவதும் ஈரானுடைய அண்டர் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுகிறார். அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தைக்காக வரும்போது ஈரானுடைய தூதுக்குழு தனக்கான பெயராக நாங்க ஈரானுடைய டெலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லாம அவங்க என்ன பேர் போட்டுக்கிட்டாங்கன்னா, மினாப் 168 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டாங்க. ஈரானுடைய டெலிகேஷன்ஸ் தான் அவங்க, பட் அவங்க போட்டிருந்த பேர் என்னன்னா மினாப் 168 என்பதை தான் போட்டிருந்தாங்க. இந்த மினாப் 168 சொல்றது எதுக்குன்னு கேட்டா, இஸ்ரேல் ஈரான் மேல இந்த அமெரிக்க இஸ்ரேலிய வார் ஆரம்பிச்சதோட ஈரான் மேல முதல் அட்டாக்கை எங்க பண்ணினாங்கன்னு கேட்டா, மினாப் என்கிற சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் மேலதான் நடத்தி இருந்தாங்க. அங்கிருந்த படித்து கொண்டிருந்த பச்சிலம் குழந்தைகள் 168 அப்பாவி பிள்ளைகள் ஒரே அட்டாக்ல கொல்ல. ஆனா 40 நாள் வார் நடந்திருக்குது. ஈரான் இஸ்ரேலுடைய ஒரு ஸ்கூலை கூட அடிக்கல, ஒரு யூனிவர்சிட்டி மேல கூட கை வைக்கல, எந்த ஒரு பொதுமக்கள் இலக்குகளுக்கு கூட அடிக்கலைங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த 40 நாள் வாருக்குள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுடைய கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மேலே, ஸ்கூல்ஸ் 800 ஸ்கூல் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப யாரு இங்க ஜனநாயகவாதி, யாரு மனிதநேயத்தோடு இருப்பவர்கள், யாரு மிருகத்தனமாக நடப்பவர்கள் என்பதை உலகம் பார்க்கிறதா இல்லையா? அதை காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா, விமானத்துல வந்தவங்க விமானத்துக்கும் தன்னுடைய தூதுக்குழுவுக்கும் பேரை என்ன போட்டாங்கன்னா மினாப் 168 சொல்லி போட்டுக்கிறாங்க. அந்த சேர்ல எல்லாம் அந்த குழந்தைகளுடைய போட்டோக்கள் வைக்கப்பட்டிருந்ததை எல்லாம் நீங்க புகைப்படங்களை பார்த்திருப்பீங்க. அது எதுக்குன்னு கேட்டா, எங்களுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய ஸ்கூல்ஸ் அழிச்சிருக்கிறாங்க, ஆனா நாங்க எதையுமே அப்படி பண்ணல, நாங்க யுத்தம் தான் பண்ணினோம், டிஃபென்சிவ் யுத்தம் தான் பண்ணினோமே தவிர நாங்கள் அநியாயம் பண்ணவில்லை என்பதை உலகத்திற்கு காட்டி நாங்கள் ஜனநாயக ரீதியாக இதை
எதையும் எதிர்கொள்வதற்கு தயார் என்பதையும் அழகாக ஈரான் ஒரு பாடமாக உலகத்திற்கு படித்து கொடுத்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஈரானுடைய ஒரு முக்கியஸ்தர் சொன்ன ஒரு செய்தி அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. அது என்னன்னு கேட்டால், இந்த பேச்சுவார்த்தை எப்போ ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க போது, இது ஜெயிப்பதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு முன்னுரிமை இல்லை, அமெரிக்காவுக்கே முன்னுரிமை, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நாட் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறும். எங்க மேல அட்டாக் பண்ணினது அமெரிக்காவோட தேவைக்கு இல்லை, இஸ்ரேலுடைய தேவைக்கு. எங்க குழந்தைகளை கொண்டது இஸ்ரேலுடைய தேவைக்கு, காசாவில் பிள்ளைகளை கொள்றது இஸ்ரேலுடைய தேவைக்கு, லெபனான்ல கொள்றது இஸ்ரேலுடைய தேவைக்கு. எனவே இஸ்ரேல் தான் இந்த அநியாயத்தை பண்றான். நீங்க இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்கிற இடத்தை தூக்கிட்டு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா பேச்சுவார்த்தை ஜெயிக்கும், சண்டை இருக்காது, யுத்தம் இல்லாம போயிடும், எல்லோருமே நன்றாக இருக்கலாம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு செய்தியை ஈரானியர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கிற அதே நேரத்தில் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பதாகவே ஈரானுடைய கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பாவம் ட்ரம்ப். ஏன்னா ஒரு பக்கம் நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்ட்டு, இந்த பக்கம் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு சொல்றது என்ன, அவர பார்வையில் பார்த்தா உண்மையிலே அவர் தான் பேப்பர் டைகர். நேட்டோ கண்ட்ரிஸுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாரு, நீங்களாம் பேப்பர் டைகர், காகித புலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உண்மையிலேயே இந்த ஆள் காகித புலின்னு சொன்னா காகிதத்துக்கு கேவலம். அந்த அளவுக்கு இந்த ஆளுக்கு என்ன சொல்லணுமா, எக்ஸ் புலின்னு தான் சொல்லணும். அந்த எக்ஸ்ல ட்விட்டர்ல வந்து ட்விட்டர் புலி ஒரே ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு கேஸு. அவர் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் வெடிச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு வெளியாகிருக்கக்கூடிய தகவல்களை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன் நிபந்தனையாகவே ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லெபனானில் யுத்தத்தை நிறுத்தணும் உடனடியாக. அதே மாதிரி எங்களுடைய சொத்துக்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, பல இடங்கள் எங்கள் சொத்துக்களை முடக்கி வச்சிருக்குது அமெரிக்கா, அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியாக அதற்கு பதில் கிடைத்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு முன்பதாகவே அமெரிக்காவுடைய டெலிகேஷன்ஸ் அமெரிக்காவோட பேசி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், கத்தர்லையும் வெளிநாட்டு வங்கிகளையும் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய சொத்துக்களை விடுவிப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பேச்சுவார்த்தையில தான் ஒப்புக்கொள்வாங்க. பேச்சுவார்த்தைக்கு வாங்கடான்னு சொல்லி பேசுறதுக்கு முன்பதாகவே பேச்சுவார்த்தையில பேச வேண்டியதை ஒப்புக்கொண்ட ஒரே ஆக்கள் அமெரிக்காக்காரங்க தான். பாவம் அமெரிக்கா என்கிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. யுத்தத்திலையும் தோத்து பேச்சுவார்த்தையிலையும் தோற்று போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதை தாண்டி ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிறதா இல்லையா, அது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய 10 அம்ச திட்டத்தை ஒப்புக்கொள்ளுகிற நிர்பந்தம் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வரலன்னா நாங்கள் திரும்பி போயிடுவோம், போய் சண்டையை பிடிப்போம் அப்படிங்கிற லெவலில் தான் அவர்களுடைய நிலை இருக்கக்கூடிய சூழல். மட்டுமல்லாமல் இப்போ ட்ரம்ப் இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் போடுறதுக்கு என்ன காரணம் என்பதையும் அல் ஜசீரா மிக அழகாக தெளிவூட்டுகிறது. என்னன்னு கேட்டால், அதாவது ஜேடி வான்ஸ் இருக்கிறாரா இல்லையா, அமெரிக்காவுடைய துணை அதிபர், அவர் கொஞ்சம் ஒரு நெகிழ்வான ஒரு ஆள், அவர் கொஞ்சம் சிரிச்சு பேசக்கூடிய ஒரு ஆள், எடுத்தெடுப்புக்கு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுகிற ஒரு ஆள் கிடையாது, கொஞ்சம் விட்டு. ஏன்னா அரசியல்வாதி, அவர் பக்கா அரசியல்வாதி. அதனால தான் அவரை இந்த வாட்டி தேர்வு செஞ்சு அனுப்பினாங்க, நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு. அவர் தனக்கு வந்து இறங்கினதோட நல்ல கருத்துக்களை நாங்கள் திறந்த மனதோட வந்திருக்கிறோம், ஈரான் எங்களோடு கண்ணியமாக நடந்து கொண்டால் நாங்களும் நடந்து கொள்வோம்ங்கிற விதமாக எல்லாம் சொல்லிட்டாரு. பேச்சுவார்த்தை கூட ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணும்னு அவர் தான் முடிவெடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் நடக்கிறதையெல்லாம் பார்த்தா தலைவனுக்கு எங்கேயோ புகைய ஆரம்பிச்சிட்டு, ஜேடி வான்ஸ் இதில் பேச்சுவார்த்தையை நடத்தி ஜெயிச்சுட்டு வேற மாதிரி கொண்டு வந்துட்டாருன்னா, நம்ம இராணுவத்தை அனுப்பி டொனால்ட் ட்ரம்ப் தோத்தாரு, பேச்சுவார்த்தையில் போய் ஜேடி வான்ஸ் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு ஆயிருமே, ஈரானுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துவிட்டு எல்லாம் யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி. ஏன்னா யுத்தம் நடத்துவதில் ஜேடி வான்ஸுக்கு உடன்பாடு கிடையாது, அவர் பலமுறை சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா அது பெரிய பின்னடைவா போயிருமே அப்படிங்கிற காரணத்தினாலையும் உடனே இப்படி அங்கே பேச்சுவார்த்தைக்கு குழு போய் நிற்குது. நீங்கள் கேட்குறதெல்லாம் தர்றோம்டாச்சு, வாங்க எங்களோட சமாதானம் பேசுவோம்னு சொல்லியாச்சு. அதுக்கடையில் எங்களுடைய நேவி கப்பல் போனது, நாங்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி எல்லா மீடியாவுக்கும் திட்டி தீக்கிறாருன்னா இந்த ஆளுடைய மனோநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆரம்பமாக இருக்கிற அதனுடைய செய்திகள் வருகிற போது நம்ம உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கிற அதே நேரத்தில் மேலதிகமாக இஸ்ரேலுடைய ஊடகமாக இருக்கக்கூடிய ஹரேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு தன்னுடைய யுத்த நடவடிக்கைகளை உடனடியாக குறைக்க வேண்டும் என்கிற அழுத்தத்தை அமெரிக்க அதிபரும் அமெரிக்காவும் கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள்
செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெய்ரூத் மேல அட்டாக் பண்றதை உடனடியாக நிறுத்தணும் இருக்கிறாங்க. லெபனானுடைய கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை நடத்தணும், அதே மாதிரி இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் என்கிற அழுத்தங்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் எப்படியாவது லெபனான் கவர்மெண்ட் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ள பார்க்குறாங்க. அது எதுக்குன்னு கேட்டால் ஈரான் திரும்ப திரும்ப லெபனானில் யுத்த நிறுத்தமும் சேர்ந்து தான் வரணும் என்று சொல்லும் போது லெபனானில் சண்டை பிடிக்கிறது ஈரானுடைய ஆட்கள், அதாவது ஹிஸ்புல்லாக்கள். அதே நேரத்தில் லெபனான் கவர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஃபேவராக தான் அவங்க இருப்பாங்க. ஈரானோட இருந்ததுக்கு அமெரிக்காவுக்கு ஃபேவராக தான் இருப்பாங்க. இப்படி இருக்கிறதுனால இப்போ ஈரான்காரன் சொல்லி அமெரிக்கா யுத்த நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டு லெபனான் மீதான தாக்குதல் எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் லெபனானுக்கு கவர்மெண்ட் எதுக்குங்கிற கேள்வி வந்துடும். அதனால தான் நாங்கள் இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோங்கிறாங்க. இஸ்ரேல்காரன் அவங்களை கணக்கெடுக்கவே இல்லை. ஆனால் அமெரிக்கா தற்போது இந்த லெபனான் வாரை நிறுத்துறதுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. ஏன்னா யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்பதாகவே இதெல்லாம் ஃபைனல் ஆகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த யுத்தத்தை அவர் லெபனான் மீதான அட்டாக்கை ஏன் நடத்துறாருன்னு சொல்லி சொன்னால் அவர் தேர்தலில் தோத்துருவார். இந்த யுத்தத்தில் தோத்துட்டா அவர் தேர்தலில் நெத்தன்யாஹு தோத்துருவார். அதுக்காகத்தான் இன்றைக்கும் இஸ்ரேலுக்குள்ள எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்புல இன்றைக்கு தேர்தல் நடந்தால் முன்னாள் பிரதமர் பென்னட் தான் அதிக இடங்களை பெற்று மீண்டும் பிரதமராக தெரிவு செய்யப்படுவார். பெஞ்சமின் நெத்தன்யாஹு முதலில் வீட்டுக்கு போவார், இரண்டாவதாக ஜெயிலுக்கு போவார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஹிஸ்புல்லாக்களும் லெபனான் மீதான தாக்குதலுக்கு மறு தாக்குதலாக இஸ்ரேலுடைய பட இடங்களை இலக்கு வைத்து கடுமையான தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். அட்டாமிக் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய இராணுவ உள்கட்டமைப்புகள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மெட்டுல்லாவில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படையை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் இஸ்ரேலிய படையைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறார். அதே நேரத்தில் பின்த் ஜபல் பகுதிகளில் இருந்த இஷ்ராக் என்கிற ஒரு ஸ்கூல் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அந்த ஸ்கூலை கைப்பற்றி அந்த பில்டிங்களை கைப்பற்றி வச்சிருந்த நேரத்தில் அந்த படையின் மீது தாக்குதல்களை நடத்தி அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் தற்போது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே பரபரப்பான ஒரு சூழலோடு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் இந்த பேச்சுவார்த்தைகள் நாளை இரவு வரைக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஈரானிய அப்பாவிகள் மீதான ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டு முழு மத்திய கிழக்கிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற அறிக்கைகளை முன்வைத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.